ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. ஒரு தடவை நம்ம செஞ்சிட்டோன்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு பேனில் 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி லேசாக சூடாக ஆரம்பிக்குது. இப்படி கொதிக்க ஆரம்பித்ததும் இதில் நான் 2 கப் அளவுக்கு பாஸ்தா சேர்க்குறேன். சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. இதை உள்ளே சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கம்ப்ளீட்டாக இது வெந்து வரணும். அது வரைக்கும் பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. சரியாக 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் கூட டைம் எடுக்கும். இந்த அளவுக்கு நல்லா வெந்தோடனே இது நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதை உடனே ஒரு ஜல்லடையில் மாற்றிக்கோங்க. இது இன்னும் குலையாமல் இருக்கிறதுக்காக சில்லுன்னு இருக்கிற தண்ணியை இதுக்கு மேலே ஊற்றி நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறணும். நல்லா ஆறினதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. மாவு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மாவு இதில் பிடிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். இதை பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. அதிகமாக ஒரே பேட்சாக சேர்த்துற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம அதை உள்ளே சேர்த்துட்டு சலசலப்பு சத்தெல்லாம் அடங்கணும். அது வரைக்கும் நம்ம பொரிக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இது நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போலவே மீதி இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இதில் கடைசியாக ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையும் எண்ணெயிலே பொரிச்சுக்கோங்க. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை நம்ம 2ஆக பிரித்து செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. அதிக தண்ணி தேவையில்லை. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். நல்லா உருகி வந்தோடனே இதில் நம்ம மற்றதெல்லாம் சேர்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்ததும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் இல்லைனா வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்த பாஸ்தாவிலேருந்து ஒரு பாதி மட்டும் எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. பாதி நம்ம ஸ்வீட்டாக பண்ணலாம், பாதி நம்ம காரமாக பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சர்க்கரை பாகு கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொடி பொடியாக வந்துருச்சு, தனியாக தெரியுது ஒன்றுன்னா. இப்போ இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இன்னும் பாதி மீதி இருக்கிறதுல நம்ம வறுத்த மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது போல் நீங்கள் 2 விதமாக செய்யலாம். கண்டிப்பாக குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் இன்னும் நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.